கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். பயனுள்ள பாத்திரம், யூஸ்ஃபுல் வெசல் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஆஸ்வதிக்கப்படுங்கள். அது நான் ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரை. அருமையானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு பல வழிகளில், பல இமேஜ் மூலமாக, பல பிக்சர் மூலமாக வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவானால் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் மேய்ப்பரானால் நாம் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் மணவாளனானால் நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். இந்த பகுதியில் அவர் குயவனாக இருக்கிறார், நாம் களிமனாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 18:1. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து, 2ஆம் வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி என்றால் யார்? தேவனுடைய சிந்தையை புரிந்து கொண்டவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியுடைய நோக்கமே தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, தேவனுடைய சிந்தைகளை புரிந்து கொண்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் தீர்க்கதரிசியுடைய பெரிய ஒரு நோக்கமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை வேத புஸ்தகத்தில் தேவன் அவ்விதமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். முக்கியமாக இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக தடவை வேத புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவுக்கு உண்டான வசனம், எரேமியாவுக்கு உண்டான வசனம், அநேக தடவைகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும், இந்த 18ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எரேமியாவுக்கு உண்டான வசனம். அருமையானவர்களே, அநேக பகுதிகளில் பார்க்கும்போது எரேமியாவுக்கு உண்டான வசனம் வந்தவுடனே அதை அப்படியே அவன் டிக்ளேர் பண்ணினான், அதை அப்படியே அறிவித்தான். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, எரேமியாவுக்கு உண்டான வசனம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் அவன் மனதுல, எரேமியா தீர்க்கதரிசியுடைய மனதுல ஆழமாய் பதிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட, எரேமியாவே நீ குயவன் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல ஒரு காட்சியை பார், என்னுடைய வார்த்தைகளை நான் அந்த இடத்துல உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய செய்தி பரலோகத்திலிருந்து பெறுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஊழியக்காரரும் செய்தியும் இணைந்து விட வேண்டும். ஊழியக்காரரும் தேவ செய்தியும் சேச்சுரேஷனா அப்படி இணைந்து இருந்தால்தான் அதை கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, அதை தொடர்ந்து பேசுவதற்கு அது பலனுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, ஏதோ உதட்டு அளவில் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை கிடையாது. அதை அனுபவித்து, அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தில் அந்த தேவ செய்தி பிறக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி கூட அப்படித்தான். ஒவ்வொரு தேவ ஊழியக்காரருடைய அனுபவம் அப்படித்தான். பரலோகத்திலிருந்து செய்தி பெற்று கொண்டால் ஒழிய அதை அவர்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதை அறிவிக்க முடியாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், எரேமியாவே நீ குயவன் வீட்டிற்கு போ, அந்த இடத்துல என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். அப்போ ஆண்டவர் எரேமியாவுக்கு உண்டான வசனம் உடனே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் குயவன் வீட்டிற்கு போகும்பொழுது தான் அந்த இடத்துல வார்த்தைகள் வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போலவே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, எரேமியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சரி ஆண்டவரே நான் போகிறேன் என்று சொல்லி குயவன் வீட்டிற்கு போகிறான். குயவன் வீட்டிற்கு போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு காட்சியை பார்க்கும்போது, அந்த குயவன் களிமண்ணை கொண்டு திரிகையினால ஒரு பாத்திரத்தை அவன் வனைந்து கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை அப்படியே எரேமியா பார்க்கிறார். அப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது உடனே தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்போது பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி உண்டாகிறது. என்னவென்றால் 4ஆம் வசனம், குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாய் மாற்றினான். இந்த காட்சியை பாருங்க.
எரேமியா பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த குயவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்கும் போது அந்த குயவன் அந்த களிமண்ணை கொண்டு அழகான ஒரு பாத்திரத்தை தன்னுடைய நோக்கத்தோடு கூட தன்னுடைய பார்வைக்கு சரியான கண்டபடி அந்த பார்வையின்படி அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டிருக்கிற சமயத்துல திடீரென்று வேதம் சொல்லுகிறது, அவன் கையில அந்த மண்பாண்டம் அவன் கையில அந்த குயவன் கையில கெட்டு போயிட்டான். அருமையானவர்களே, அதாவது அந்த பாண்டம், அந்த பாத்திரம் இருக்குது பாருங்க, அந்த களிமண், ஏதோ ஒரு சின்ன காரியம் நீங்க, அதாவது நேரடியா நீங்க இந்த மண்பாண்டங்களை செய்கிற அந்த காரியத்தை போய் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மண்பாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன கல் இருந்தாலும் சரி அல்லது சின்ன குச்சி இருந்தாலும் சரி, அந்த மண்பாண்டம் சரியாக வராது. அப்படி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த அந்த வீல் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். குயவன் தன்னுடைய 2 கரங்களை கொண்டு அந்த களிமணி அந்த பாத்திரத்தை உருவாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு குச்சியோ இல்லை கல்லோ அதில் சிக்கி கொண்டால் அந்த பாத்திரம் அப்படி கெட்டு போய்விடும். அதே போலதான் இந்த இடத்துல நடந்துச்சு. எரேமியா பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் மனைந்து கொண்டே இருக்கிற அந்த குயவன், ஆனால் திடீரென்று அவன் கையில் இருக்கிற அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. வேதம் சொல்கிறது, அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறு பாண்டமாய் மாற்றினான். அருமையானவர்களை, இந்த எரேமியா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன ஒரு வித்தியாசமான காரியம் நேரிடுகிறது என்றால், குயவன் அந்த களிமண்ணை தூக்கி போட்டு விடவில்லை, அல்லது வேற களிமண்ணை கொண்டு வேற பாத்திரமாய் வணைக்கலாம் என்று அவன் நினைக்கவில்லை. அதே களிமண்ணை, அதே பாத்திரத்தை தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி, தன்னுடைய பார்வைக்கு கண்டபடி வேறு பாண்டமாய் அதை உருவாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. அப்போதுதான் அந்த தேவ செய்தி அவனுக்குள்ள பிறந்தது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 6ஆம் வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் தேவ செய்தி. ஒரே வார்த்தை தான், எரேமியாவுக்கு போய் சொல், இஸ்ரவேல் மக்களிடத்துல போய் சொல், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? எரேமியாவே, இப்போது நான் ஒரு செய்தி கொடுத்து விட்டேன், போய் ஜனங்களுக்கு சொல், நீங்கள் என் கையில களிமண்ணா இருக்கிறீர், நான் உங்கள் குயவனா இருக்கிறேன், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றவன இந்த செய்தியை அப்படியே அவன் சொல்ல ஆரம்பித்தான். அருமையானவர்களே, இந்த செய்தியில என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், வேதம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். அவர் கரத்துல நாம் வரும்போது மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை தூக்கி வீசி எறிந்து விடாமல் அதை மறுபடியும் எண்ணெய் ஊற்றி, அதை ட்ரிம் பண்ணி, அதை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பிரகாசமாய் எரிய வைக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாணலை போல அசைத்து கொண்டிருக்கிற நாணலை அவர் வெட்டி எறியாமல், தூக்கி வீசி எறியாமல், அந்த நாணலை தேவன் ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு ஸ்டேபிளாக நிற்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில பாத்திரம் கெட்டு போயிடலாம். ஆனால் அந்த கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்குது. ஆண்டவரே, நான் ஒரு உடைந்த பாத்திரமாய் மாறிவிட்டேன், கெட்டு போன பாத்திரமாய் மாறிவிட்டேன், ஏதோ ஒரு டிராபேக்ஸ் என்னோட வாழ்க்கையில, ஏதோ ஒரு ஷார்ட் கம்மிங் என்னோட வாழ்க்கையில, ஆனால் உங்க கிருபையால மறுபடியும் என்னை உருவாக்கி மறுபடியும் வேறு பாண்டமா என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய குயவன் நம்மை தூக்கி வீசி எறியாமல் கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் வேறு பாண்டமாக, ஹல்லேலூயா, வேறு பாண்டமாக வணைக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற குயவன் அந்த களிமண்ணை தூக்கி வீசி எறிந்து விட்டு வேற பாண்டத்தை, வேற களிமண்ணை கொண்டு வேறு பாண்டமாய் மணைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கரத்துல நாம் வரும்போது, அவர் கரத்துல நாம் வாழ்க்கை கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, அவர் வேறு பாண்டமாய், இன்னொரு டிசைனாய், இன்னொரு விதமாக, அருமையானவர்களை அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பயனுள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அவர் கையில ஒப்புக் கொடுங்கள். அவர் நல்லவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அழகாய் டிசைன் பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இதை குறித்து சில
காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக நாம் பார்க்கும்போது இதில் 3 அனுபவங்கள் நாம் ஆண்டவர் கரத்தில் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர் குயவனாய் இருந்து 3 ஒரு அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு செல்கிறார். அது என்ன அனுபவங்கள் என்று சொல்லி சுருக்கமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். முதலாவது கிரஷிங் மினிஸ்ட்ரி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், நொறுக்குதலின் அனுபவம். முதலாவது நொறுக்குதலின் அனுபவம். தேவன் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். அருமையானவர்களே, குயவன் அந்த பாத்திரம் கெட்டு போன பொழுது அவன் என்ன செய்திருப்பான் யோசித்து பாருங்கள். அந்த களிமண்ணை மறுபடியும் காலால் மிதித்து அதை சரி பண்ணி அதை கிரஷ் பண்ணி அதை நொறுக்கி மறுபடியும் ஒரு வேறு பாண்டமாய் மாற்றியிருப்பான். அதே போல தான் நம்முடைய தேவன் கூட அவர் கருத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார் என்றால், அந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த நொறுக்குதலின் அனுபவத்துக்குள்ள அவர் நம்மை கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யூஸ்ஃபுல்லான ஒரு விசலாம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும்னா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம அந்த கிரஷிங் அனுபவத்தில், அந்த நொறுக்குதலின் அனுபவத்தில் அவர் கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். அருமையானவர்களே, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? உங்களுக்கு தான் தேவன் சமீபமா இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் அல்லது உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு உபத்திரத்து நிமித்தம் அல்லது ஏதோ வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சிறிதுப்பு இருக்கிறது நிமித்தம், பல பிரச்சனைகள் இருக்கிறது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டதான சோர்ந்து போய் நொறுங்கி கிடக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் சமீபமாய், உங்களுக்கு சமீபமாய் மிக அருகில் வந்து, மகனே மகளே, உன் வாழ்க்கையை என் கரத்துல ஒப்புக்கொடு, நான் உன்னை வேறு பாண்டமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வேறு பாண்டமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் சொல்லுகிறது, அந்த கழுகு என்ன பண்ணுமா, தன்னுடைய குஞ்சுகளை அதை சுமந்து கொண்டு போவதற்கு முன்பாக அதனுடைய அந்த கூடுகள் எல்லாம் கர்த்தர் பிரிக்க, அந்த கழுகு, அந்த தாய் கழுகு பிரிக்க ஆரம்பிக்குமா. அப்போது அந்த குஞ்சு கழுகுகள் எல்லாம் ஒரு வேதனையோடு இருக்கும். ஏன் என்னுடைய தாயார் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தாய் கழுகு தான் தெரியும், அந்த குஞ்சுகளை கொண்டு போய், அதாவது அந்த கழுகு குஞ்சுகளை தன்னுடைய சட்டின் மேலே சுமந்து கொண்டு உயர பறந்து செல்லுமா. உயர்ந்து பறந்து செல்வது மாத்திரமல்ல, அது மறுபடியும் அந்த குஞ்சு கழுகுகளை கீழே போட்டு அது பறக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து உயர பறப்பதற்கு அந்த கழுகு என்ன செய்யுமாம், அதை அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் கொண்டு செல்லுமாம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நொறுக்குதலின் அனுபவத்துக்குள் நாம் போகும்போது நம்ம யோசிக்கிறோம், தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ அல்லது தேவனை என்னை கவனிக்காமல் போய்விட்டாரோ என்று நாம் யோசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை மறந்து போகவும் மாட்டார். நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் இந்த நொறுக்குதலின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை அவர் அந்த நொறுக்குதலின் அனுபவத்தின் மூலமாய் உங்களை உருவாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 2வது காரியம் நாம் பார்க்கும்போது ரீவொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரீவொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் மறுபடியுமாய் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை, அதாவது கெட்டு போன அந்த பாத்திரத்தை அதில் ரீவொர்க் பண்ணான், மறுபடியும் அதில் வேலை செய்ய ஆரம்பித்தான். நம்முடைய தேவன் கூட ரீகன்சிடர் பண்ணுகிற தேவன், நம்மை மறுபடியும் கன்சிடர் பண்ணுகிற தேவன், மறுபடியும் நம்மை கவனித்து பார்க்கிற தேவன். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் திரும்ப நான் யூதாவை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் திரும்ப நம்மை நினைக்கிற தேவன். இந்த உலகம் திரும்ப நம்மை நினைக்காது. ஒரு முறை மறந்து போய்விட்டால் அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறுபடியும் நினைக்கிற தேவன். திரும்ப அவர் நினைக்கிற தேவன். யூதாவுக்கு நன்மை உண்டாகும்படி திரும்ப நான் நினைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ள மறுபடியும் நம்ம நினைத்து நம்மை ரீவொர்க் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குற தேவன். நம்ம மறுபடியும் எந்த இடத்துலெல்லாம் சரியில்லையோ, எந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல குறைகள் இருக்கிறதோ, நாம் யூஸ்ஃபுல்லா வெசலாய் மாறுபடி, ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறுபடி ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணுகிறார், நம்மை நினைத்து கர்த்தர் ரீவொர்க் பண்ணிட்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ரீவொர்க் பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களிடத்தில் அவர் வேலை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மறுபடியும் உன் வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டு அவருடைய கரம் வேறு பாத்திரமாய், ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்கள். வேறு பாண்டமாய், வேறு பாத்திரமாய், எஜமானுடைய கரத்துல ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு மிஷினரி, இந்த மிஷினரி பார்க்கும்போது தன்னுடைய ஊழியத்தில் மிக சோர்ந்து போய் ஐ கைன் டு ரிசைன் மை ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கும் போது தேவன் பேசினார். என் மகனே, சோர்ந்து போகாதே, ரிசைன் பண்ணாத உன்னுடைய ஜாபை ரீசைன் பண்ணு அப்படின்றார். மறுபடியும் சைன் பண்ணு, மறுபடியும் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவேன். சதத்தை கேட்ட உடனே அவர் அழுகையோடு, ஆண்டவரே, என் ஜாபை நான் ரிசைன் பண்ண மாட்டேன், என் ஜாபை, என் ஊழியத்தை நான் ரீசைன் பண்ண போகிறேன், மறுபடியும் நான் கையெழுத்து போட்டு மறுபடியும் உங்களுடைய வேலையில் நான் சேர போகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை உருவாக்குற தேவன், அவர் கரத்தில் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற தேவன். அடுத்து வேதம் சொல்கிறது, இந்த 4ஆம் வசனத்தில் எரேமியா 18:4 பார்க்கும்போது, தன்னுடைய பார்வைக்கு கண்டபடி குயவன் வேறு பாண்டமாய் மாற்றினாராம். தன் பார்வைக்கு கண்டபடி என்ற அந்த வார்த்தை த பெஸ்ட் வியூ என்ற இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது, தி பெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்குது. தன்னுடைய பார்வை சிறந்த பார்வையாக இருக்கிறதுனால தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் எப்படிப்பட்ட பாத்திரமாய் நம்மை வணைப்பார் என்றால், ஒரு சிறந்த பாத்திரமாக, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற அவர் வல்லமையின்படியே நம்மை சிறந்த பாத்திரமாய் தேவன் உருவாக்குவார். அருமையானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்கிறது, உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்தது, உன் வடிகளை காட்டிலும் என் வடிகள் உயர்ந்தது, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்தது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் எண்ணங்கள் குறியதாக இருக்கலாம், உங்கள் வடிகள் குறுகியதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வடிகளை காட்டிலும் உங்கள் எண்ணங்களை காட்டிலும் தேவனுடைய எண்ணங்கள் மிக சிறந்ததாக இருக்கிறதுனால அவர் கொடுப்பதெல்லாம் சிறந்ததாக இருக்கும். உனக்கு ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உன்னை உருவாக்கும் போது ஒரு சிறந்த பாத்திரம் தேவனுடைய கரத்துல ஒரு சிறந்த பாத்திரமாய் இருப்பது நிச்சயம். சிறந்த பாத்திரமாய் அவர் உங்களை வணைப்பார், உங்களை அழகுபடுத்துவார், உங்களை அழகாக டிசைன் பண்ணி அழகாக உருவாக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களை மறுபடியும் நிலைநிறுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒரு களிமண்ணாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு அவர் குயவனாக இருக்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உடைஞ்சு போயிட்டுருக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை வேறு பாண்டமாய் வேறு பாத்திரமாய் என்னை வணைத்துடுங்கப்பா. எஜமானுடைய கரத்தில் நான் பயனுள்ள பாத்திரமாய் விளங்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை உருவாக்கி வேறு பாண்டமாய் உங்களை மாற்றி இந்த உலகத்தில் தேவன் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.